இந்த வெள்ளச்சியுடைய திரைப்பட பாடல் ஆடியோ லான்ச் இப்போ நடக்க போகுது. இதனுடைய மியூசிக் டைரக்டர் பவதாரணி மேடம். இந்த படத்தில் பாடல்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாணிக்க விநாயகம் பாடியிருக்காரு, யுவன் சங்கர் ராஜா அவர்கள் பாடியிருக்காங்க, ஹரிச்சரன் பாடியிருக்காரு, இப்படி பல பேர் பாடியிருக்கிறாங்க. 4 பாட்டு முத்து மாதிரி பாட்டு. இந்த வெள்ளச்சி படம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல். ஆனந்தம் நாயுடுன்னு லண்டன் பெரிய தொழிலதிபர் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. டைரக்டர் வேலு விஸ்வநாத். இதில் நடித்தது ஹீரோ என்னுடைய மகன் பின்ட்டு. நான் இதில் நடிச்சிருக்கிறேன். இந்த படம் நீங்கள் பார்க்கணும். கஞ்சா கருப்பு நடிச்சிருக்காரு, கிருஷ்ணமூர்த்தி நடிச்சிருக்காரு, செவ்வாழை நடிச்சிருக்காரு. அற்புதமான டான்ஸ் மாஸ்டர்ஸ், 4 மாஸ்டர்ஸ் இந்த படத்தில். 4 பாட்டுக்கு 4 மாஸ்டர். நீங்கள் இந்த படத்தை பார்த்து பாட்டை கேட்டு ரசிக்கணும்னு என்னுடைய ஆசை. அந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றணும். நிறைவேற்றுறீங்க. வெள்ளச்சி வேலு விஸ்வநாத். நல்லா பாருங்க. முன்னாடி எல்லாம் கொஞ்சம் ஒரு 40 வயசுக்கு மேலே டைரக்டரே வருவாங்க. இப்ப 18லயே வந்துடுறாங்க, 22லயே வந்துடுறாங்க. நல்ல வளர்ச்சி. அவனுடைய தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னுடைய கதாநாயகன் நாயகியும் அதனுடைய பின்புலங்கள் ரொம்ப அற்புதமாக கிராமிய சூழலில் அழகா இருக்கு. வேலு விஸ்வநாத் ஒரு புதிய இயக்குநராக இருந்தாலும் மிக பிரம்மாண்டமாக வர வேண்டும். முத்துக்குமார் சமீப காலங்களில் அவன் வயசுக்கு மீறின அது முத்துக்குமாரே சாகும். நான் கேட்டேன், காஞ்சிபுரத்துக்காக உனக்கு எப்படி இவ்வளவு கிராம பத்தி சரியா தெரியுமா தெரியாதுன்னு நினைச்சேன். ஒரு தென்கோடி கிராமத்தினுடைய இலக்கிய வளம் வாழ்க்கை முறையும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். நவீன சிந்தனையாளனுடைய வாழ்க்கையையும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். நாங்கெல்லாம் புத்தகத்தின் மூலமாக படித்து படித்து கொஞ்சம் எங்க வாழ்க்கையை நாங்க ஒரு அனுபவத்தை சேகரிச்சு வந்தோம். இவன் காஞ்சிபுரத்தில் பிறந்தவனுக்கு ராமாவரம் கல்ச்சர் எப்படி தெரியும், மதுரை கல்ச்சர் எப்படி தெரியும், பழனி கல்ச்சர் எப்படி தெரியும், அக்காதலட்சி உறவு முறையில பத்தி நான் ஒரு எழுத்திருக்கோம் ஒரு புக்கில். அவன் வயசுக்கு மீறிய ஒரு சிந்தனையாகும். ரொம்ப காலங்களுக்கு பின்னால் திரையுலகில் கண்ணாவன் சொல்லுவோம், வைரமுத்து சொல்லுவோம். இவன் வாழ்க்கையோடு ஒன்றி வாழ்க்கையை நிதர்சனமாக ஒரு கிரகிச்சு ஒவ்வொரு வரிகளிலையும் அழுத்தமாக எழுதக்கூடிய ஒரு நல்ல கவிஞன். ஹிஸ்டரி வில் ஸ்பீக் அபவுட் யூ. தயாரிப்பாளர் புதுசா இருக்கணும், ரொம்ப துணிச்சல்காரன். புதுசா போட்டு புது பையங்களை போட்டு படம் எடுக்கிறதுங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு துணிச்சல் வேணும். இல்லைன்னா நல்ல ஒரு அரிப்பு வேணும் கலையின் மீது. அது நிச்சயம் இந்த தயாரிப்பாளருக்கு இருக்கு. இதனுடைய கதாநாயகன் என்னுடைய நண்பனுடைய பையன் பாண்டு. நிச்சயமாக பாண்டு சாதிக்க முடியாது, பிள்ளை சாதிப்பான் என்ற நம்பிக்கை இருக்கிறது. வாழ்க. நீங்க கைத்தட்டி எதிர்பார்க்கிற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர்லாம் இல்ல சார். சத்தியமா நீங்க இங்க என்ன சொன்னீங்கன்னு தெரியாது, வாசல்ல என்ன சொன்னு பாண்டு கேளுங்க. நடந்தே வந்திருக்கலாம் சொன்ன. நம்ம டாப் லைன் ஒரே பொசிஷன்ல தான் சார். முன்னாடி சேர் போட்டா வேண்டாம் அப்படின்றாரு. நான் இங்க மட்டும் இல்ல, நிறைய இடத்துல அவருக்கு முன்னாடி சேர் போட்டோம். அவரை உட்கார்ந்து தான் இருந்தாரு. நாங்க தள்ளி விடல, அவரே எழுந்து அப்பப்ப பின்னாடி போய்ப்பாரு, நாங்க முன்னாடி போய் நல்ல வேலை நீங்க பேசும்போது நான் வந்துட்டேன். அந்த ஓப்பனிங் என் இனிய தமிழ் மக்களே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வரல. நான் அதுக்கப்புறம் நான் இங்க வந்ததுக்கு மிக முக்கிய காரணம் வந்து பாண்டு அவர்கள். என்னுடைய நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு, நல்ல நண்பர். அவருடைய அழைப்பின் பேர் தான் நான் வந்தேன். இங்க மற்றவங்க யாரும் எனக்கு தெரியாது. இசையமைப்பாளருக்கு தெரியும், அவங்க பர்சனலா தெரியலனாலும் அவங்க ஃபேமிலியை தெரியும். இன்னைக்கு அவங்க தான் கதாநாயகி. அவங்க இந்த
அவங்கள பத்தி நம்ம என்ன சொல்றது, ஏன்னா அது வந்து ஒரு நாட்டின் ராஜா வந்து ஆண்டுட்டு இருக்கும்போதும் இளவரசர்கள் இளவரசி எல்லாருக்குமே வந்து இந்த நாட்டை எப்படி ஆளணும் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியும். அவங்க அந்த இடத்துல இருக்கிறதுனால, அந்த நாட்டு நடப்பு தெரியறதுனால, மக்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன தேவை அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா தெரியும். சோ ராஜா ஆண்டுட்டு இருக்கும் போதும் ஒரு இளவரசர் ஒரு இடத்துல இருந்தாலும் அடுத்த இளவரசர் பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், இளவரசிக்கு நிறைய தெரியுங்கிறதெல்லாம் இப்ப ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவர்கள் இந்த இசை உலகை நீண்ட காலம் பிரமாதமா ஆள வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம், என்னுடைய விருப்பம். ஆண்டவன் பார்த்து அவர்களை வாழ்த்துகிறேன். பின்டு கதாநாயகன், ஆக்சுவலா அவங்க பெரியப்பா வந்து நடிகர் இடிச்சப்புலி செல்வராஜன், யார எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது தெரியல. அவங்க பெரியப்பா எம்ஜிஆர் காலத்துல இருந்து நிறைய ஆர்டிஸ்ட், எம்ஜிஆர் சிவாஜி அவங்களோட எல்லாம் நடிச்சவர். பாண்டே அப்கோர்ஸ் நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட எல்லாம் நடிச்சவர் தான். சோ அந்த ரத்தத்தின் ரத்தம், அதனால வந்து கண்டிப்பா அந்த இது இருக்கும், உள்ள நடிப்பு திறமை கண்டிப்பா இருக்கும். பாக்குறதுக்கும் ஒரு மாதிரி இதுல கெட்டப் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து கொஞ்சம் ப்ரூஸ்லி ஸ்டைல்ல இருக்கு. பாப்போம் ஃபைட் எல்லாம் எப்படி பண்றாருன்னு தெரியல. நான் வந்து சாங்ஸும் பார்க்கல இன்னும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுதானே சார், எல்லோரும் பாடங்கள் மட்டுமல்ல படமும் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா வந்து யுவன் சங்கர் ராஜாவுடைய குரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பவதாரணி தான். யுவன் சங்கர் ராஜாவுக்கு கார்டுனா என்ன, ஸ்கேல்னா என்ன அப்படின்னு சொல்லி வாசி காட்டி இதுதான் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் யுவன் சங்கர் ராஜாவுக்கு சொல்லி கொடுத்தது பவதா தான். ஸோ பவதா வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தமிழ் படம் மியூசிக் பண்ணது. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு பவதா அண்ட் டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார் நன்றி. அண்ட் புது ஹீரோ இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு, கூடிய சீக்கிரம் தெரியல பார்க்க போறோம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் யூ அண்ட் த ஹோல் டீம். ஃபர்ஸ்ட் படம் கிடைச்ச லான்ச் கிடைக்கிறது வந்து நிறைய பேருக்கு அது வந்து கிஃப்ட். லான்ச் வந்து நல்ல லான்ச் கிடைச்சிடும். ஆனா இதுக்கப்புறமா நீங்க வந்து அந்த ஃபைட்ல நீங்க இப்பதான் இறங்குறீங்க, நீங்க இதுக்கப்புறம் தான் அந்த ஃபைட் இருக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு யூ அண்ட் ஃபைட் வெல். முக்கியமா என்னுடைய இனிய நண்பர் திரு பாண்டு அவர்கள், அவருடைய மகன் பின்டு இந்த படத்து கதாநாயக அறிமுகம் இருக்காரு. அவரோட உழைப்பு எனக்கு தெரியும். ஜிம்முக்கு போறது என்ன, டயட் இருக்கிறது என்ன, ரொம்ப ரொம்ப அதாவது நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணி அந்த மாதிரி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டட், ஆக்டிங்னாலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவருக்கு. எல்லா படம் பார்ப்பாரு, இன்டர்நேஷனல் ஃபிலிம்லேருந்து எல்லா ஃபிலிமும் பார்ப்பாரு. அந்த மாதிரி தன்னை வந்து வருத்தி இன்னைக்கு இந்த ஒரு பொசிஷன் வந்திருக்காருன்னா உண்மையிலே இட்ஸ் கிரேட். அண்ட் ஐ விஷ் எவ்ரிபடி ஆல் சக்சஸ். அண்ட் வெள்ளச்சி வந்து பெரிய ஹிட் ஆகணும். அந்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.